சிவா, என்னாச்சு? எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இப்ப நீங்க சோகமா இருக்கீங்க. என்ன சொல்றது ஷைலு, உன் பிரதாப்பால உனக்கு ப்ராப்ளம், ஏன் பார்வால எனக்கு ப்ராப்ளம். என்ன ஒண்ணு, ப்ராப்ளத்தோட நேச்சர் தான் வேற வேற. உங்க பார்வால உங்களுக்கு ப்ராப்ளமா? என்ன சொல்றீங்க? அதான் நான் உனக்கு ஆறுதல் சொல்றத பாரோ நேராவே பார்த்துட்டாலே. அப்படின்னா அவங்க நம்மள சந்தேகப்படுறாங்களா? அஃப்கோர்ஸ், ரொம்ப நாளுக்கு முன்னாடி சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டோம். ஐ எம் சாரி சிவா, என்னால தானே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம். நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கணும். நீ சாரி சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. என் வைஃப் எனக்கு சாரி சொல்லணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். நான் சொல்ல வைக்கிறேன் சிவா, உங்க ஒய்ஃபை நேர்ல பார்த்து என் பக்கத்துல இருக்க நியாயத்தை சொல்லி உங்க மேல எந்த சந்தேகமும் வராத அளவுக்கு நான் உங்களை நம்ப வைக்கிறேன். என் வைஃபை நீ மீட் பண்ண போறியா? அவ நீ நினைக்கிற மாதிரி நார்மல் இல்ல ஷைலு, ஷீ இஸ் அப்நார்மல். அந்த அப்நார்மலை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட். 10வது அவளோட 7 வருஷம் குடும்பம் நடத்திருக்கேன். என்னாலேயே அவளை என் வழிக்கு கொண்டு வர முடியல. உன்னால முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி தான் பாப்போம் சிவா. பி பாசிட்டிவ். ஏன் சிரிக்கிறீங்க? நீ நம்ப வச்சிட்டேனா, அதனால சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். பி பாசிட்டிவ். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. இந்தாப்பா. ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. அடடே வடிவேல் எப்படிப்பா இருக்க? டாக்டர் ஐயா புனிதன் நல்லா இருக்கு ஐயா. ஆமா, பார்வை சரியில்லைன்னு சொல்லி ஆபரேஷன் பண்ணிக்கிட்டியே, இப்ப பார்வை நல்லா தெரியுதா? ஆபரேஷனுக்கு அப்புறம் நல்லா தெரியுதுங்க ஐயா. இந்த பார் வடிவேல், நீ வாட்ச்மேன். உன் பார்வை சரி இருந்தாதான் ஆஸ்பத்திரியை வாட்ச் பண்ண முடியும். பாத்துக்க. சரிங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, எப்படியா இருக்கீங்க? இப்பெல்லாம் வர்றதில்ல அடிக்கடி இந்த பக்கம். அடிக்கடி வந்தா என்னையும் பேஷண்ட்டு நினைச்சிடறாங்கப்பா, அதனால தான் வருதில்ல. சரி, நீ எப்படி இருக்க? டாக்டர் புனிதல் நல்லா இருக்கையா, வண்டி கூட அவர் தான் கொடுத்தாரு. அப்படியா? ஆ, எங்க கிளம்பிட்ட? அவசரமா ஒரு வேலை. அப்படின்னா போயிட்டு சரி வா. வரையா. ஆர்த்தோ டாக்டர் வந்துட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ, எஸ். டாக்டர் இருக்காரா? இங்க நிறைய டாக்டர் இருக்காங்க. உங்களுக்கு எந்த டாக்டரை பார்க்கணும்? டாக்டர் சிவா. அவர் வெளியில போயிருக்காரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா பார்க்க முடியும். வணக்கம் சார். பவானி எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சார். வீடு கட்ட போறதா சொன்னிய, கட்டியாச்சா? முடிஞ்சிரும் சார். அப்படியா? கிரகப்பிரவேசம் எப்போ வச்சிருக்க? இன்னும் 2 மாசம் ஆகும் என்ன சார். கூப்பிடாம விட்டுற போறமா? எப்படி சார் உங்களை கூப்பிடாம விட முடியும்? முதல்ல நீங்க தானே பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க. பொன்னம்மா வந்திருக்காங்களா? இருக்காங்க சார். கேண்டீன் பக்கமா போறேன்னு சொன்னாங்க. நான் வேணா கூப்பிட்டுமா? வேண்டாமா, நானே பாத்துக்கிறேன். நீ போம்மா. ஓகே சார். பொன்னம்மா. ஐயா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு உன்ன மாதிரி என்னால சொல்ல முடியலம்மா. என்னங்க ஐயா, என்ன சொல்றீங்க? நான் உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். சரி வாங்க. என்னங்க ஐயா? இப்ப நாம பேச போற விஷயம் வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். சொல்லுங்க ஐயா. அதை எப்படி கேட்கறதுன்னு தான் தெரியல. என்னங்க ஐயா அது? வாழ வழி இல்லாம, புருஷன் எங்க போனானே தெரியாம, புள்ளையோட தனிமரமா நின்ன என்ன இங்க கூட்டிட்டு வந்து வேலை கொடுத்து என் புள்ளைய படிக்க வச்சு என் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருக்கீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்கய்யா. இத பாருமா, பொண்ணை பெத்த யாரா இருந்தாலும் தன் பொண்ணு நல்லா இருக்கணும், அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அவளை கட்டிக்கிட்ட புருஷன் அவளை மட்டுமே வச்சு காப்பாற்றணும் அப்படின்னு தானே ஆசைப்படுவாங்க. ஆமா, அதுல என்னங்க என் சந்தேகம்? இல்ல, என் மாப்பிள்ள என் பொண்ணை மட்டும் வச்சுதான் காப்பாத்துறாரா இல்ல? ஐயா,
நீங்க டாக்டர் ஐயாவை சந்தேகப்படுறீங்களா? என்னால சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாமலையும் இருக்க முடியல. அதான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு உன்கிட்ட கேட்கறேன். ஐயா, நீங்க ரொம்ப படிச்சவங்க, நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. உங்களுக்கு தெரியாதா எனக்கு தெரிய போகுது. உனக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம டாக்டர் ஐயா வீட்டில் இருக்கிற நேரத்தை விட இங்க இருக்கிற நேரம் தான் அதிகம். அதனால அவர் எங்க போறாரு, யார் கூட பேசுறாரு, அதெல்லாம் உனக்கு தான் தெரியும். ஐயா, நீங்க யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? என் மாப்பிள்ளைக்கும் டாக்டர் ஷைலஜாவுக்கும் ஏதாவது? நினைச்சேன் நீங்க இதைத்தான் கேட்க வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு என்னால ஆமான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. என்னம்மா சொல்ற? ஐயா, உண்மையை சொல்றேன். எரிஞ்சு கிடக்கிற குப்பைய கூட்டி பெருக்கிறவனா? என் மனசுல எந்த குப்பையும் கிடையாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 2 கண்ணுங்க மாதிரி. நோயாளிங்க கிட்ட அவங்க காட்டுற அன்பு, என்ன மாதிரி வேலைக்காரங்க கிட்ட அவங்க காட்டுற அக்கறை, இது எதுலையுமே அவங்களை குறை சொல்ல முடியாது. ஆனா டாக்டர் அம்மாவுக்கு நல்ல புருஷன் அமையலைங்கிறது உண்மை. அதனால அவங்க டாக்டர் ஐயா கிட்ட ஆறுதலை எதிர்பார்க்கறாங்க. டாக்டர் ஐயாவும் அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கிறாரு. இத பத்தி 4 பேர் 4 விதமா பேசிக்கிறாங்க. இத நானே என் காதால கேட்டிருக்கையா. ஐயா, இன்னைக்கு நான் ஓரளவுக்கு புள்ளக்குட்டியிலோட நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் டாக்டர் ஐயாந்தாயா காரணம். உங்க 2 பேருக்கும் துரோகம் பண்ற மாதிரி நான் பேச மாட்டேன். நெருப்புனா சுற்றாது. இப்பதான் புகைய ஆரம்பிச்சிருக்கு. அது அதிகமாகறதுக்குள்ள அணைக்கிற வழியை பாருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இனிமே இத பத்தி இந்த ஆஸ்பத்திரியில யாருகிட்டையும் பேசாதீங்க. டாக்டர் ஐயாவை பத்தி யாரும் தப்பா சொல்ல மாட்டாங்க. நான் வர்றையா. புறப்பட்ட இடத்துலயே வந்து நிக்கிறேனே. மாப்பிள்ள நல்லவரா கெட்டவரா? என்ன மாமா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. ஆ, எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டீங்களா? அதான் எல்லாரும் சௌக்கியமா அப்படின்னு கேட்பீங்களே, அது சொன்னேன். ஆமா, பொன்னம்மா கிட்டயும் விசாரிச்சிங்க போல இருக்கு. நான் நல்லவனா கெட்டவனா அதானே? மாமா, ஒருத்தரை பத்தி நல்லவனா கெட்டவனா விசாரிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா அது அவசியமானு பார்க்கணும். அப்படி அவசியம் தெரிஞ்சா கூட விசாரிக்கிற இடம் எப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னை பத்தி இங்க விசாரிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க யாருமே என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட ஸ்டாஃப். என்னை பத்தி நல்லதா தான் சொல்லுவாங்க. நான் உங்களை என் ஃபேமிலியா தான் டீல் பண்றேன். ஐம் சாரி, நான் உங்களை நிக்க வச்சு பேசுறேன். வாங்க, உள்ள வாங்க. இல்ல மாப்பிள்ள, நான் கிளம்புறேன். ஷூரா கிளம்புறீங்களா? வேணா நான் உங்களை டிராப் பண்ண சொல்லிட்டா? வேண்டாம், யாரும் யாரையும் டிராப் பண்ண வேணாம். நான் போறேன். ஓகே. மாமா, பி பாசிட்டிவ். மிஸ்ஸஸ் சிவா, ஒரு நிமிஷம். உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் மிஸ்டர் சிவா. என் பேர் பார்வதி. தெரியும், உங்களையும் சிவாவை பிரிச்சு பார்க்க கூடாதுன்னா அப்படி கூப்பிட்டேன். உங்களுக்கும் அதான் பிடிச்சிருக்குன்னா தப்பு இல்லை. என் கூட என்ன பேசணும்? இங்க வேண்டாமே, கொஞ்சம் தனியா போய் பேசலாமா? சொல்லுங்க, என்ன பேசணும்?
உங்களோட சந்தோஷம், நிம்மதி, திருப்தி எல்லாத்த பத்தியும் தான் பேச போறேன். அதெல்லாம் தொலைஞ்சதுக்கு நீங்க தானே காரணம். அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்காகத்தான் நான் உங்ககிட்ட பேச போறேன். இத பாருங்க. ம். இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். பேரு பிரதாப். இவர் சாதாரண ஆள் இல்ல, 13 லெதர் ஃபேக்டரிக்கு ஓனர். இந்தியாவிலேயே நம்பர் 1 லெதர் எக்ஸ்போர்ட்டிங். இவரோட ஆனுவல் டர்னோவர் 500 கோடி. இப்படியெல்லாம் சொல்லிதான் அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு சொந்தமா ஒரு லெதர் பர்ஸ் கூட கிடையாதுன்னு. அவர் சொன்னது எல்லாமே பொய். நீங்களும் கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் எவ்வளவோ கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. ஆனா என் ஹஸ்பண்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட் மாதிரி யாரும் யாருக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்க பாருங்க. இதெல்லாம் என் புருஷன் சிகரெட் நெருப்பால சுட்டது. என் உடம்பு புண்ணாரத்துக்கும் எல்லா தழும்புக்கும் 50,000, 1,00,000 ஒரு பெரிய விலையே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நான் கோடீஸ்வரன் வீட்டுல ஒரே பொண்ணா பிறந்து அனாதையா நிக்கிறதா. இத்தனை சித்திரவதைக்கும் நடுவுல எனக்கு இருக்க ஒரே நிம்மதி நான் டாக்டருக்கு படிச்சதும் உங்க ஹஸ்பண்டோட ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா சேர்ந்ததும் தான். டாக்டர் சிவா ஜெம் ஆஃப் பர்சன். அவர் புருஷனா அடைஞ்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரை மாதிரி ஒருத்தர் புருஷனா அடைஞ்சதுக்கு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. டாக்டர் சிவாவோட நானும் ஒரு டாக்டரா இருக்கேன்னு சொல்றதை விட மனநல பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ்ல நானும் ஒருத்தியா இருக்கேன்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். நீங்க பார்த்தப்போ சிவா என் கண்ணீரை மட்டும் துடைக்கல, என் மன கஷ்டத்தை சேர்த்துதான் துடைச்சாரு. பாரு, சிவா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப நல்லவரு. நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. உங்க வீட்டு வாசல்ல ஒரு அனாதையா அடிபட்டு கிடந்தா நீங்க அவனுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? அப்படி நீங்க உதவி செய்யும் போது சிவா உங்களை பார்த்து சந்தேகப்படுவாரா? அப்படியே ஒரு சந்தேகப்பட்டா அதை நீங்க நியாயம் ஒத்துப்பீங்களா? இந்த விஷயத்துல சிவா உங்க மேல சந்தேகப்பட்டா அது எப்படி நியாயம் இல்லையோ, அதே மாதிரி ஏன் விஷயத்துல நீங்க சிவா மேல சந்தேகப்படுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, வண்டி எடுக்கணும். சாரி. இது உங்க கார் இல்லையா? இல்ல, உங்க காருன்னு நினைச்சேன். எங்க மதத்துல தப்பு செஞ்சவ பாவ மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணிக்கலான்னு ஒரு வழிமுறை இருக்கு. தப்பே நடக்கலன்னு உங்ககிட்ட சொல்லி உங்களை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் நான் இப்ப உங்களை மீட் பண்ணேன். இப்ப கூட பாருங்க, கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இங்க நின்று இருந்த காரை நான் பக்கத்துல நின்று இருந்ததால என்னோடது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப அது என்னோடது இல்லைன்னு உங்களுக்கு தெளிவாயிடுச்சு. அதே மாதிரி தாங்க எனக்கும் சிவாவுக்கும் ஒண்ணும் இல்லைன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன். விதிக்கிட்ட நான் ஏற்கனவே என் வாழ்க்கையை நான் பறி கொடுத்தவ. இன்னொருத்தர் வாழ்க்கைய சத்தியமா நான் தட்டி பறிக்க மாட்டேன். ஏன்னா அதோட வலியும் வேதனையும் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் வரேன். ம். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி
என்னங்க ஹாஸ்பிட்டல் போனீங்களே மாப்பிளை பத்தி விசாரிச்சிங்களா? என்னங்க உங்களை தான் கேக்குறேன், பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? மாப்பிளை பத்தி விசாரிச்சிங்களா? விசாரிச்ச. என்ன ஒரு சொரதியே இல்லாம சொல்றீங்க? பின்ன சுவாரஸ்யமாவா பேச முடியும்? மல்லிகைப்பூக்கு வாசம் இருக்கா, மாங்காய் புளிக்குமான விசாரிப்பாங்க. நம்ம மாப்பிள்ளையும் அப்படிதான், விசாரணைக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இப்ப விசாரிக்க போனதுல என் நம்பிக்கையுடைய அஸ்திவாரமே ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ நம்ம மாப்பிளைய பத்தி யாரும் தப்பாவே பேசலையா? நம்மள தாண்டி தப்பா பேசுறாங்க. அவரை விசாரிக்கிறதே வேஸ்ட்டுங்கிறாங்க. நெருப்பு இல்லாம எப்படிங்க புகையும்? அது புகை இல்ல, பனியா. அந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டீங்களா? நானே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு இருந்தேன். இன்னைக்கு நான் ஷைலஜாவை பார்த்தேன்ப்பா. எங்கம்மா பார்த்த? கோயில தான்ப்பா. அவளே என்னை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் கோயிலுக்கு வந்திருந்தா. பாவம்ப்பா அந்த ஷைலஜா. ஒரு கொடுமைக்கார புருஷன் கிட்ட மாட்டிக்கிட்டு அவ படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த ராஸ்கல் அவ உடம்பு முழுக்க சிகரெட்டாலேயே சுட்டிருக்காம்பா. அத கேட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவ இப்படி கஷ்டத்துல இருக்காளேன்னு தான் இவர் அவகிட்ட அன்பா ஆறுதலா 4 வார்த்தை பேசியிருக்காரு. நான் ஒரு பைத்தியக்காரி, இத புரிஞ்சுக்காம அவசரப்பட்டு அவங்க 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டேன். இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட அன்பா நடந்துக்கலன்னா அப்புறம் அவர் என்னப்பா ஆம்பளை? நம்ம சிவா ரொம்ப நல்லவருப்பா. அப்பா கடைசியா அந்த பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? நானே விதிக்கிட்ட என் வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு நிக்கிறேன், இன்னொரு பொண்ணோட வாழ்க்கைய நான் தட்டி பறிக்க மாட்டேன்னு சொன்னாப்பா. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு வசதி இருந்து எவ்வளவு பணம் இருந்து என்னப்பா பிரயோஜனம்? அவ புருஷன் மட்டும் சரியா அமையலனா அப்புறம் அவ பிறந்ததே வேஸ்ட். இப்போ உன் சந்தேகம்லாம் தீர்ந்து போச்சாமா? அவரை சந்தேகப்பட்டதை நினைச்சா எனக்கே மேல வெக்கமா இருக்குப்பா. அது போதுமா? எனக்கு அது போதும். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இனிமே நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும். எனக்கு அதாமா வேணும். நான் ஏன்பா இனிமே அவர் சந்தேகப்பட போறேன்? இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அப்பா ஆஸ்பத்திரியில அவர் பத்தி விசாரிக்க போனீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க? யார் என்ன சொன்னா என்ன? உனக்கு அவரை பத்தி நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சுல, அப்புறம் என்னம்மா? போமா. என்னம்மா அப்படி பாக்குற? நான் சொன்ன எதையும் நீ நம்பலையா? சேச்சே, நீ சொல்றத நான் நம்புறேன். ஆனா அவ சொன்னது எப்படி நம்புறதுன்னு தான் நான் யோசனை பண்றேன். அம்மா அவ போய் சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க? பின்ன என்னடி, ஒரு திருட்டு பையன் அவனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நான் எந்த தப்பும் செய்யல சொன்னா போலீஸ் நம்பிடுமா? அவ சொன்ன மாதிரி இது வரைக்கும் எந்த தப்பும் நடக்காம இருக்கலாம். ஆனா இனிமே நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? அம்மா இத பாரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அவ உன் புருஷனை விட்டு முழுசா விலகி போகணும். அதுக்கப்புறம் தான் நீ எல்லாத்தையும் நம்பணும். புரிஞ்சுதா? நல்லா யோசனை பண்ணு. திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து துடி துடிக்கும்.